திமுகவின் அன்பழகனையே வீழ்த்தியவர், ஸ்டாலினை எதிர்த்து களம் இறங்கியவர், தாவேகாவில் இணைந்த ஜேசிடி பிரபாகர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் இன்று தாவேகாவில் இணைந்தார். தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து ஜேசிடி பிரபாகர் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். சமீபத்தில் அவரது மகன் தாவேகாவில் சேர்ந்த நிலையில் இன்று ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் ஐக்கியமாகியுள்ளார். திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த அன்பழகனையை வீழ்த்தியதோடு தற்போதைய முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து குளத்தூர் தொகுதியில் களமிறங்கிய ஜேசிடி பிரபாகரனின் பின்னணி பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து பிரபலங்கள் இணைந்து வருகின்றன. சமீபத்தில் தான் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் மாஜி அமைச்சருமான செங்கோட்டையன் இணைந்தார். அவரது வருகை தாவேகாவிற்கு புத்துணர்ச்சியை அளித்தது. பொதுக்கூட்டம், பிரச்சார நிகழ்ச்சிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் செங்கோட்டையன் நிபுணத்துவம் பெற்றவர். அதனை தற்போது தாவேகா பின்பற்றி தொடங்கியுள்ளது. இந்நிலையில்தான் செங்கோட்டையனை தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்துள்ளார். சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து இன்று ஜேசிடி பிரபாகர் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். கடந்த மாதம்தான் ஜேசிடி பிரபாகரின் மகன் அமலன் தாவேகாவில் சேர்ந்தார். மகனை தொடர்ந்து தற்போது தந்தையும் தாவேகாவில் ஐக்கியமாகியுள்ளனர். ஜேசிடி பிரபாகர் சென்னையை சேர்ந்தவர். இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருந்தவர். சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக 2 முறை தேர்வாகியிருந்தார். இவர் முதல் முறையாக 1980ஆம் ஆண்டில் அதிமுக சார்பில் வில்லிவாக்கம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்தவர். அதன் பிறகு 1984, 1989 தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் 2011ஆம் ஆண்டில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜேசிடி பிரபாகர் களமிறங்கினார். திமுக சார்பில் பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் மொத்தம் 68,612 ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெற்றார். திமுக பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் 57,830 ஓட்டுகள் வாங்கி தோல்வியடைந்தார். அன்பழகனை ஜேசிடி பிரபாகர் 10,782 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். இதன் மூலம் அவர் தமிழக அளவில் கவனம் பெற்றார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டில் தொகுதி மாறி களமிறங்கினார். தற்போதைய முதல்வராக உள்ள ஸ்டாலினை எதிர்த்து குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் தோல்வியடைந்தார். ஸ்டாலின் மொத்தம் 91,303 ஓட்டுகள் பெற்ற நிலையில் ஜேசிடி பிரபாகர் 53,523 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார். பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டில் வில்லிவாக்கம் தொகுதியில் களமிறங்கி ஜேசிடி பிரபாகர் மீண்டும் தோல்வியடைந்தார். ஜேசிடி பிரபாகர் மொத்தம் 38,890 வாக்கு வாங்கிய நிலையில் அவரை எதிர்த்து களமிறங்கிய திமுகவின் வெற்றியழகன் 76,127 ஓட்டுகள் பெற்று வெற்றியடைந்தார். பிறகு அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். ஓ. பன்னீர்செல்வம் அணியில் செயல்பட்டு வந்தார். பிறகு ஓ. பன்னீர்செல்வம் உடன் ஏற்பட்ட கருத்து மாறுபாட்டால் அவர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி செயல்பட்டு வந்தார். இந்நிலையில்தான் தற்போது அவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார்.